தென்காசி மாவட்டமா தென்காசி மாவட்டமா அதிலும் சிறப்புடனே உதித்தவர் எனக்கு சொல்லி தந்த குருநாதர் அவர் யாரு என்று பார்ப்போமானா அவர் யாரு என்று பார்ப்போமானா அருந்தவடம் பொருந்த வைக்கும் அருந்தவடம் பொருந்த வைக்கும் அருணாச்சல புலவர் பாதம் அருணாச்சல புலவர் பாதம் அருந்தவடம் பொருந்த வைக்கும் ஐய பொருந்த வைக்கும் அருணாச்சல புலவர் பாதம் புலவர் பாதம் அருணாச்சல புலவர் புலவர் பாதம் சிமையெல்லாம் பெயர் விளங்கும் எங்கள் சிவந்திபுர நகரதில ஐயா சிறப்புடனே வாழ்ந்தவர் அவடி சிறப்புடனே வாழ்ந்து வரும் அவர் என்னுடைய குருநாதர் அவர் கீர்த்தி புகழ் யாவும் பெற்ற கீர்த்தி புகழ் யாவும் பெற்ற கிருஷ்ணன் அண்ணாவி போலவர் பாதம் புலவர் பாதம் ஐயா கிருஷ்ணன் அண்ணாவி போலவர் பாதம் புலவர் பாதம் புகழ் யாவும் பெற்ற ஐயா யாவும் பெற்ற அண்ணாவி போலவர் பாடம் புலவர் பாடும் புலவர் பாடும் படிப்பறிய பாட்டினுட வகையறிய பாடறியம் படிப்பறிய பாட்டினுட வகையறிய இடறிய எழுத்தறிய எழுத்தினுட வகையறிய அப்படி பாடறிய நாளையில எங்களை படிக்க வைத்த தாய் தகப்பன் ஏடறிய நாளையில எங்களை எழுத வைத்த என் குருவாம் இந்த விட்டெடுத்த தாய் தகப்பன் மாதா பிதா குருபாதம் நான் ஒரு நாளும் மறைவேன் என்று வந்ததொரு சபையோர்க்கெல்லாம் வந்ததொரு சபையோர்க்கெல்லாம் நாங்கள் வந்தனங்கள் செய்தோம் ஐயா வந்தனங்கள் செய்தோம் ஐயா ஐயா செய்தோம் ஐயா செய்தோம் ஐயா அன்பார்ந்த பெரியவர்களே என் அருமை தாய்மார்களே அன்பார்ந்த பெரியவர்களே அருமை தாய்மார்களே ஆமா தாய்மார்களே அதாவது ஆமா ஐயா மாநிலமெல்லாம் பயிர் விளங்கக்கூடிய பேருமுகளை வாங்கக்கூடிய இந்த மருதுபுரம் என்று சொல்லக்கூடிய ஆமா சொல்லப்பட்ட அழகான கிராமத்திலே நமது ஊரிலே ஆமா சரி அருள்மிகு யாரையா ஸ்ரீ சுடலைமட சுவாமி கோவில் படை விழா திருக்கோவில் படை விழா சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கண்கொள்ளா காட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாநிலமெல்லாம் பயிர் விளங்கக்கூடிய மருதுபுரமான நகரத்தினிலே நமது ஊரிலே ஸ்ரீ சுடலைமட சுவாமியுடைய வாசலிலே ஆமையா அருமை பெருமையாக குடை விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அல்லவா இந்த அருமையான வேளையிலே இந்த பொன்னான நேரத்திலே அதாவது வெள்ளிசை பாட்டு கேட்கறி துவக்கியாச்சு வெள்ளுப்பாட்டு ஆரம்பம் நையாண்டி மேளம் சரி விளக்கு பூஜை ஆடல் பாடல் எல்லாம் நிறைய முடிவடைந்து ஆமையா இப்ப வில்லுப்பாட்டு கிராமிய வில்லுப்பாட்டு கலை துவக்கியாச்சு ஆரம்பிச்சாச்சு கிராமிய வில்லுப்பாட்டு ஆமா சிவந்திபுரத்துல இருந்து மைனர் ராஜா வில்லிசை குழுவினர்கள் வந்திருக்கிறோம்
அப்படியே நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை தாய்மார்களை வணங்கி கொண்டு எல்லாரும் உட்காருங்க, அப்படி உட்காருங்க, அப்படி உட்காருங்க, தாய்மார் உட்காருங்க. அத்தனை பொதுமக்களை வணங்கி கொண்டு ஆமா இந்த சபையில சரி நாங்கள் வில்லிசை கச்சேரியை துவக்க போறோம். ஆமா வில்லுப்பாட்டு ஆரம்பம். ஆமா சரி வந்திருக்க அனைத்து பொதுமக்களை ஆலயத்திலாக அமைதியாக அமர்ந்து கதை கேட்குமாறு கேட்டுக்கொண்டு உங்களை அன்போடு நாங்கள் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டு ஆமா சரி இசை நிகழ்ச்சியை நாங்கள் துவக்குகின்றோம். ஆமோ ஆமா அப்படி இருந்து வரக்கூடிய வேளையில ஆமா இந்த அருமையான பொதுமக்களை வணங்கி கொண்டு ஆமையா வில்லிசை கச்சேரியை துவக்கியாச்சு. வில்லுப்பாட்டு ஆரம்பம். சரவணா ஓம் சரவணா ஓம் சரவணா ஓம் சரவணா சரவணா ஓம் சரவணா ஓம் சரவணா ஓம் சரவணா சரவணா ஓம் சரவணா ஓம் சரவணா ஓம் சரவணா சரவண சண்முக சங்கரன் மைந்தனே சரவண சண்முக சங்கரன் மைந்தனே சரவண சண்முக சங்கரன் மைந்தனே சரவண சண்முக சங்கரன் மைந்தனே சச்சுதானந்தனே சர்க்குருநாதனே சச்சுதானந்தனே சர்க்குருநாதனே ஆல்மருகனை மலைவாசனே ஓங்கார ரூபனே ஆல்மருகனை மலைவாசனே ஓங்கார ரூபனே சரவணா ஓ சரவணா ஓ சரவணா ஓ சரவணா சரவணா ஓ சரவணா ஓ சரவணா ஓ சரவணா பழனி மலை வேலனே பால குருநாதனே 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 பால சுப்பிரமணியனே பார்வதியால் பாலனே பால சுப்பிரமணியனே பார்வதியால் பாலனே பால சுப்பிரமணியனே பார்வதியால் பாலனே பால சுப்பிரமணியனே பார்வதியால் பாலனே ஆல்மருகனை மலைவாசனே ஓங்கார ரூபனே ஆல்மருகனை மலைவாசனே ஓங்கார ரூபனே சரவணா ஓ சரவணா ஓ சரவணா ஓ சரவணா சரவணா ஓ சரவணா ஓ சரவணா ஓ சரவணா கந்தனே கடம்பனே கைலை நாதன் மைந்தனே 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 ஒரு புள்ளி மயில் ஏறி வரும் வள்ளி மணவள்ளனே ஒரு புள்ளி மயில் ஏறி வரும் வள்ளி மணவாளனே ஒரு புள்ளி மயில் ஏறி வரும் வள்ளி மணவாளனே புள்ளி மயில் ஏறி வரும் வள்ளி மணவாளனே ஆல்மருகனை மலைவாசனே ஓங்கார ரூபனே ஆல்மருகனை மலைவாசனே ஓங்கார ரூபனே சரவணா ஓ சரவணா ஓ சரவணா ஓ சரவணா சரவணா ஓ சரவணா ஓ சரவணா ஓ சரவணா குமரனே முருகனே குழந்தை வடிவேலனே குமரனே முருகனே குழந்தை வடிவேலனே குமரனே முருகனே குழந்தை வடிவேலனே குமரனே முருகனே குழந்தை வடிவேலனே ஆறு முகவேலனே ஆதரிக்க வேண்டுமே ஆறு முகவேலனே ஆதரிக்க வேண்டுமே பழனியப்பா
ஞான பழனியப்பா ஞான பழனியப்பா ஆழ்வருகனை மலை வாசனே ஓங்கார ரூபனே ஆழ்வருகனை மலை வாசனே ஓங்கார ரூபனே சரவணா ஓம் சரவணா ஓம் சரவணா ஓம் சரவணா சரவணா ஓம் சரவணா ஓம் சரவணா ஓம் சரவணா அப்படியாகவே ஆமையா சுடலைமாட சுவாமியுடைய வாசலிலே ஐயாவுடைய வாசலிலே மாநிலமெல்லாம் பெயர் விளங்கக்கூடிய நம்ம ஊர் எந்த ஊர்? மருதுபுரமா நகரம். டேயப்பா டேயப்பா தம்பி நம்ம ஊர் என்ன ஊரு? மருதுபுரம். கரெக்ட். தம்பி கரெக்டா சொல்றான். மாநிலமெல்லாம் பெயர் விளங்கக்கூடிய பேரும்புகளை வாங்கக்கூடிய மருதுபுரமா நகரம். நம்ம ஊர் மருதுபுரம். சரி. எம்பிஎம் கிங்ஸ். ஏ அப்பா எங்களை உங்களோட சேர்த்துக்கிடுங்க. சீரும் சிறப்புமாக ஆமையா கோவில் குடைவிழா சுடலைமாட சுவாமியுடைய குடைவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கண்கொள்ளா காட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அருமையான வேளையில இந்த நல்ல நேரத்திலே நம்முடைய கோவில் நிகழ்ச்சிகளை எல்லாம் ஆமையா யூடியூப் சேனல் மூலமாக யூடியூப் சேனல் மூலமாக யாழி யூடியூப் சேனல் மூலமாக ஆமையா உலகமெல்லாம் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். நம்ம கோயிலுக்கு அண்ணே வந்திருக்கிறார்கள். யாழி யூடியூப் சேனல் வந்திருக்கிறார்கள். கோவில் நடக்கக்கூடிய வில்லுப்பாட்டு, சரி, சுவாமி அலங்காரம், முளப்பாரி, ஆமையா சாமி ஆட்டம், சாமி ஆட்டம், நம்ம பையங்களுடைய கோலாட்டம் எல்லாம் பாருங்க அப்படியே எடுத்து அப்படியே லைவா ஓடிட்டு இருக்கு. லைவ்னா அப்படியே நேரடி வரப்பா எல்லாருமே நம்ம நேர்ல பாத்துக்கிடலாம். உடனே செல்லுல பாத்துக்கிட்டே இருக்கலாம். ஆமா, கோயில் நிகழ்ச்சி எல்லா பக்கம் பாத்துக்கிட்டே இருக்கலாம். அவங்க செல்லுல வீட்டுல உட்கார்ந்தாலும் பாத்துக்கிட்டு இருக்கலாம். சென்னையில இருந்து பம்பாயில இருந்து பாத்துட்டு தான் இருப்பாங்க. அனைத்து பொதுமக்கள் அப்படி அமருமாறு கேட்டுக்கொண்டு உட்காருங்க. நம்ம ஐயாவுடைய வாசலில, ஆமா ஐயா சுடலைமாட சுவாமியுடைய வாசலில வில்லிசை பாட்டு கச்சேரி துவக்கியாச்சு. ஆமா ஆமா இல்லையா? சரி, அனைத்து பொதுமக்கள் ஆலயத்துக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு சபையிலே வில்லிசை கச்சேரியை துவக்கியாச்சு. ஆமா சரியா? ஆதி பொண்ணு வெள்ளி கையில யாரெல்லாம் கொள்ளுவிருந்தா தேவர்களாம் 48,000 ரிஷிமாரெல்லாம் அந்த கைலாசத்தில் அண்ணே கொள்ளுவிருந்தார். கொள்ளுவிருக்கும் நாளையில ஆண்டவனார் எங்க பகவானும் அழகுடனே ஐயா கொள்ளுவிருந்தார். ஈசனான எங்கள் சிவபெருமான் படைத்து விட்ட மனுக்களுக்கு படியிழந்தார் ஐயா சிவபெருமான். மனுக்களுக்கு படியிழந்தார் சிவபெருமான். நாளினில் தினை எடுத்து நாடு எங்கும் படி இழப்பா அவர் உரிய நல்லோ தினை எடுத்து உலகமெல்லாம் படி இழப்பா ஆளாக்கி தினை எடுத்து அகிலமெல்லாம் படி இழப்பா அகிலமெல்லாம் படி இழப்பா மனுக்கள்
மனுக்களுக்கு படி இழந்த சிவபெருமான் படைத்து விட்ட மனுக்களுக்கு படி அளந்தா சிவபெருமான் எடுத்து விட்ட மனுக்களுக்கு இறை இழந்த சிவபெருமான் எடுத்து விட்ட மனுக்களுக்கு இறை அளந்தா சிவபெருமான் ஆதிவெள்ளி கைலையில கைலையில கையில ஆதிவெள்ளி கைலையில கைலையில கையில பகவான் பார்வதியும் கொழுவிருக்கா கொழுவே பகவானும் பார்வதியும் கொழுவிருக்கா கொழுவிருக்கா ஆதிவெள்ளி கையில கைலையில பார்வதி அங்கொலுவேருக்கா கொலுவீருக்கா பார்வதி அங்கொலுவேருக்கா கொலுவீருக்கா தானாக தோன்றப்பட்ட கைலாச பர்வதத்திலே ஆமாம் ஐயா பகவானும் பார்வதியும் அப்படி அமர்ந்திருக்கக்கூடிய வேளையில சரி 33 தேவர்கள் 48 ரிஷிமார்கள் தேவ ரிஷிமார்கள் எல்லாம் அந்த கைலாசத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். எல்லோரும் அப்படி மங்களகரமா இருக்கிறார்கள். அப்படி அமர்ந்திருக்கக்கூடிய வேளையிலே ஆம் ஐயா ஆண்டவனாகப்பட்ட இந்த சிவபெருமான் ஆமா ஆமா அதாவது என்ன அண்ட சராச்சரங்கள் 1008 படைத்து 1008 படைத்து அவனை 56 தேசத்தை எல்லாம் படைத்து அதையும் சேர்த்து படைத்த தேசத்திலே ஆம் ஐயா எறும்பு முதல் யானை வரை 84,000 கோடி ஜீவராசிகளை எல்லாம் படைத்து எல்லா உயிரெல்லாம் படைத்து என் ஆண்டவனாகப்பட்ட இந்த சிவபெருமான் ஆமா ஆமா படைத்த மனுக்களுக்கு எல்லாம் பட்டினி இல்லாமல் படியிழந்துமே வருகிறார். படியிழந்துமே வருகிறார். ஆமா சரி அப்படி அழகாக படியிழந்து வரும் பொழுது ஆமா ஆமா ஆஹா பகவானுடைய படைப்பு நிலை என்ன என்னையா அதலம் சுதலம் பாதாளம் என்று சொல்லக்கூடிய 3 உலகத்தை படைத்தார். அழகாக 3 உலகத்தை படைத்தார் முக்கண்ணன் சிவபெருமான். அப்படி 3 உலகத்தை படைத்தார். படைத்தார் அதலம் என்றால் அதாவது அதலம் சுதலம் பாதாளம். அடேங்கப்பா. அதலம் என்றால் ஆகாயம் ஆதாயம். சுதலம் என்றால் இல்லையா நம்ம வாழக்கூடிய பூமி. இந்த பூமி. பாதாளம்னா ஆமா இந்த பூமிக்கு கீழே ஒரு உலகம் இருக்காதான் பாதாளம். அதலம் சுதலம் பாதாளம் என்று சொல்லுவார்கள். ஆம் ஐயா ஆகாயத்திலே தேவர்கள் பூலகத்திலே மனிதர்கள் பாதாள உலகத்தை ஆண்டு வராங்க அரக்கர்கள். அங்கதான் இருக்கா அரக்கன். ஆமா சரி அப்படி பாதாள உலகத்திலே ஆண்டு வரார்கள் பாருங்க அரக்கர்கள். ஆமா ஐயா அந்த அரக்கர்கள் கூட்டத்திற்கு தலைவனாக யார் ஆண்டு வருகிறார் தெரியுமா பாருங்க. யார் ஐயா வல்லரக்கர் ஆட்சிதல் என்று சொல்லக்கூடிய அந்த கொடிய அரக்கனாகப்பட்டவன் ஆண்டு வருகிறான். அவன் எப்படி ஆண்டு வருகிறான் பாருங்கன்னா அந்த பாதாள உலகத்தில அவன் பௌசுடனை ஆண்டு வாரான். அமையா ஆண்டு வாரான் உலகத்தில பௌசுடனை ஆண்டு வாரான் ஆண்டு வாரான். வல்லரக்கர் ராட்சுதனோ வல்லரக்கர் ராட்சுதனோ அந்த பாதாள உலகத்தில அப்படி பவுசுடனே ஆண்டு வாரான். அவன் மனைவி பவளக்கண்ணி அவன் மனைவி பவளக்கண்ணி மன்னவரும் தேவியுமா மங்களமா ஆண்டு வாரான். கணவனோடு மனைவியுமா கட்டுடனே ஆண்டு வாரான். பக்தாவும் தேவியுமா பக்தாவும் தேவியுமா பௌசுடனே ஆண்டு வாரான். பௌசுடனே ஆண்டு வாரான். தேவியுமா பௌசுடனே ஆண்டு வாரான். பாதாள உலகத்தை ஆண்டு வருகிறார்கள். யார் ஆண்டு வருகிறார்? வல்லரக்கர் ஆட்சுதன். வல்லரக்கர் ஆட்சுதன் ஆண்டு வருகிறார். ஆமையா சரி 56 தேசத்தையும் அப்படி ஆண்டு வருகிறான் பாருங்க. ஆமா ஐயா அந்த வல்லரக்கர் ஆட்சுதனாகப்பட்டவன் அப்படி ஆண்டு வரக்கூடிய நாளையிலே ஆமா ஆமா அதாவது சரி 56 தேசத்தை ஆண்டு வருகிறான் அல்லவா. ஆமா ஆமா இவனுக்கு ஒரு எண்ணம்.
இவனுக்கு ஒரு எண்ணம் என்ன எண்ணம் வந்தது? அதாவது என்னய்யா? இந்த உலகத்தை மட்டும் நான் ஆட்சி செய்தால் போராது, போதாது போதாது. ஈரேழு உலகத்தை ஆள வேண்டும். ஈரேழு உலகத்தை நம்மளே கட்டி ஆள வேண்டும். ஆசையை பார்த்தீங்களா? ஆசை, பெரிய ஆசை. அதான் சொல்லுவாங்க, மனிதனுக்கு ஆ, ஆசை இல்லாதவன் யாருமே கிடையாது. ஆசை இல்லாத மனுஷன் உலகத்துல யாரும் பார்க்க முடியாது. ஆசை இருந்தா தான் ஒரு மனிதன் ஒரு லட்சியம் இருந்தா தான் வாழ முடியும். அதான் உண்மை உண்மை உண்மை. ஆமா. சரி. ஆனாலும் என்னய்யா? பேராசை இருக்கக்கூடாது. ஆசை அளவோடு இருக்க வேண்டுமா? பேராசைப்பட்டால் என்ன ஆகும்? அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்வார்கள். பேராசை பெரும் நஷ்டம் என்று சொல்வார்கள். சரி. ஆனால் இந்த வல்லரக்க ராட்சதனாகப்பட்டவன் பாருங்க, எப்படி எப்படி இந்த 56 தேசத்தை மட்டும் நான் ஆட்சி செய்தால் போராது, போதாது போதாது. ஈரேழு புவனமெல்லாம் நாம் ஆட்சி செய்ய வேண்டும். நம்மளே இருந்து ஆட்சி விரிவாரம் நடத்த வேண்டும். 56 தேசத்தையும் நாம் ஆள வேண்டும். வேண்டும் வேண்டும் வேண்டும். அப்படி என்று சொல்லி போட்டு இந்த வல்லரக்க ராட்சதனாகப்பட்டவன், ஆமா ஆமா ஐயா. அப்படி என்றால் நாம் என்ன செய்யலாம்? செய்யலாம். அவன் எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணுவானா இந்த வல்லரக்க, ஈரேழு இந்த உலகமெல்லாம், இந்த உலகமெல்லாம் ஒரு மனதாய் நாம ஆள வேண்டும், ஒரு மனதாய் நாம ஆள வேண்டும். உலகமெல்லாம் ஆள வேண்டும். ஈரேழு உலகத்தையும் நாமே ஆள வேண்டும். நம்ம ஒருவனே இருந்து ஆள வேண்டும். அப்படி என்று சொல்லி போட்டு ஆசை, அப்படி ஒரு ஆசை. இந்த வல்லரக்க ராட்சதனாகப்பட்டவன் என்ன செய்கிறான் பாருங்க. என்ன யார் நினைக்கிறான்? அப்படியானால் ஆண்டவன் பகவானை எண்ணிக்கொண்டு நாம் தபசிருக்க வேண்டும். கட்டாயம் தவம் இருக்க வேண்டும். சரி. ஈசனாகப்பட்ட பகவானை எண்ணிக்கொண்டு ஆமையா நாம் தவம் இருக்க வேண்டும். கட்டாயம் வேண்டும் வேண்டும் வேண்டும். பகவானை எண்ணி தவம் இருந்தால் நமக்கு கண்டிப்பாக வரம் கிடைக்கும். கேட்ட வரத்தை கொடுப்பார் பரமசிவா. அப்படி என்று என்னை கொண்டு மனதில் எண்ணிக்கொண்டு அந்த வல்லரக்க ராட்சதனாகப்பட்டவன் தவம் இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்கே வருகிறான் பாருங்க. எங்கேயா வருகிறான்? அதாவது தன்னுடைய மனைவிடத்திலே வருகிறான். அம்மா மனைவி பேர் பவளக்கண்ணி. அவன் பேர் பவளக்கண்ணி. ஆமா. சரி. மனைவிடத்திலே சொல்லுகிறான், அடியே பெண்ணே, சுவாமி மன்னவா, நான் கடவுளை நோக்கி தவசிருக்க போகிறேன். அப்படியா அப்படியா சுவாமி, நல்லது 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 நடக்குது சுவாமி. ஆண்டவனை எண்ணி தவம் இருந்து சரி அரிய பெரிய வரத்தை எல்லாம் வாங்கி 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 ஈரேழு உலகத்தை நான் ஆளப் போகிறேன். அப்பா அப்படியே சொன்ன போது அப்படியே சொன்ன போது அவன் மனைவி பவளக்கண்ணி, அவன் மனைவி பவளக்கண்ணி சொன்ன போது ராஜமன்னா எனது வார்த்தை சொல்லை கேளும், எங்கனவா ராஜமன்னா எனது வார்த்தை சொல்லை கேளும், எங்கனவா ராஜமன்னா எனது வார்த்தை சொல்ல கேளும், எங்கனவா ராஜமன்னா எனது வார்த்தை சொல்லை கேளும். அந்த வல்லரக்க இடமதியில வல்லரக்க இடமதியில அவன் மனைவி அவள் சொல்லுவாளா அவன் மனைவி அவள் சொல்லுவாளா இடமதியில ஆதி மன்னவரே, என்ன 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 அம்மா, இந்த பாதாள உலகத்தை நாம் ஆண்டால் மட்டும் போராதா?
ஏன் போதாதா போதாதா? இதற்காக ஈரேழு உலகத்தையும் ஆள வேண்டும் என்று சொல்லி நீங்க ஆசைப்படுறீங்க. என் மனசுல அப்படி என்ன வந்ததுடி? நான் போயிட்டு வரேன்டி. பார்த்தா இந்த வல்லரக்கன் என்னாச்சு? அவன் யார் பேச்சையும் கேட்க மாட்டான். யாரையும் வணங்க மாட்டான், மதிக்க மாட்டான், ஆஹா. யார் சொல்லி கேட்கவும் மாட்டான். அவன் மனசுல ஒரு முடிவு எடுத்துட்டான்னா எடுத்ததுதான். அவன் கடைசி பேர் அங்க போய் தான் நிப்பான். அடியே பவளக்கண்ணி, ஓ ஓ நான் பகவானை நோக்கி தவம் இருக்க போகிறேன். அழகா போயிட்டு வாங்க. ஆண்டவனை எண்ணி தவசிருக்க போகிறேன். ஓ தவம் இருக்க போகிறேன். ஆமா. சரி. அப்படி நான் பகவானை எண்ணி தவம் இருந்து ஆமாம்மா. ஆண்டவனிடத்துல வரத்தை எல்லாம் வாங்கி வந்து அரிய பெரிய வரத்தெல்லாம் வாங்கி வந்து ஈரேழு உலகத்தை எல்லாம் நான் ஆளப் போகிறேன். அப்பா அப்படி என்று சொல்லி போட்டு ஆமா ஆமா அந்த வல்லரக்கர் அச்சுதனாகப்பட்டவன் எப்படி எப்படி ஆண்டவனை எண்ணி தவம் இருக்க வேண்டும் என்று சொல்லி போட்டு சொல்லி மணிவிடத்திலே சொல்லிவிட்டு ஆமையா தவம் இருப்பதற்காக புறப்பட்டு வருகிறான். புறப்பட்டு வருகிறான் வல்லரக்கராஜ். அவன் எப்படிப்பட்ட சொருபத்தை கொள்ளுகிறான் பாருங்க. எப்படி எப்படி அவன் காவி கட்டி கமண்டலமா 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 உத்திராட்ச மாலைகளா 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 கமண்டலமா 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 உத்திராட்ச மாலைகளா 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 காவி வேட்டி கமண்டலம் கக்கப்பளம் உத்திராட்ச மாலையெல்லாம் அணிந்து கொண்டு எல்லாமே எடுத்துக்கொண்டு அரச உடையெல்லாம் துறந்து ஆமா ஐயா ஆண்டி போல் வடிவத்தை கொண்டான். ஒரு ஆண்டி போல் பண்டாரம் போல் சிறுவத்தை எடுத்தான். சரி. அப்படி ஆண்டி போல் வடிவத்தை கொண்டு ஆமையா தவம் இருக்க வேண்டும் என்று எங்கே வருகிறான் பாருங்க. எங்க ஐயா வருகிறான்? அவன் நாடு விட்டா நகரம் விட்டா நகரம் விட்டா நகரம் விட்டா நடந்து வாரா வல்லரக்கே வல்லரக்கே நாடு விட்டா நகரம் விட்டா நகரம் விட்டா நகரம் விட்டா வாரா வல்லரக்கே வல்லரக்கே வாரா வல்லரக்கே வல்லரக்கே பாசி படர்ந்த மழை பவளங்களும் காய்க்கும் மழை ஐயா ஊசி படர்ந்த மழை உத்திராட்சம் காய்க்கும் மழை தேக்கு படர்ந்த மழை அங்கே தேனாறு பாயும் மழை அப்படி மலையான மலை கடந்து மலையான மலை கடந்து வாராணி வல்லரக்க மலையான மலை கடந்து மலையானே மலை கடந்து எங்கே எங்கே வருவானா அந்த வல்லரக்கர் ஆற்றுதனோ பாசி நல்லோ படர்ந்த மழை அவளங்களும் காய்க்கும் மழை ஊசி நல்ல உயர்ந்த மழை அங்கே உத்திராட்சம் காய்க்கும் மழை தெற்கு படர்ந்த மழை படர்ந்த மழை தேனாறு பாயும் மழை பாயும் மழை தேனாறு பாயும் மழை பாயும் மழை படர்ந்த மழை படர்ந்த மழை படர்ந்த மழை தேனாறு பாயும் மழை பாயும் மழை தேனாறு பாயும் மழை பாயும் மழை மழை கொங்கு மழை நல்லதொரு உயர்ந்த மழை அது எந்த மழை என்றோமானா மழை சாரலீல சாரலீல
கடந்து எல்லா மலையெல்லாம் கடந்து நாடு விட்டு நகரம் விட்டு குன்று விட்டு குமடு விட்டு வனங்கள் எல்லாம் கடந்து எல்லா வனங்களையெல்லாம் கடந்து பாசி படர்ந்த மலை பவளங்கள் காய்க்கும் மலை ஊசி வளர்ந்த மலை உத்திராட்சம் காய்க்கும் மலை தேக்கு படர்ந்த மலை தேனாறு பாயும் மலை தேனாறு வாயும் மலை பாக்கு விளையும் மலை பவளங்கள் காய்க்கும் மலை இந்த பவளமெல்லாம் காய்க்கக்கூடிய மலை அடேயப்பா நாங்குமலை கோங்குமலை நல்லதோர் உயர்ந்த மலை அதுதான் இமயமலை. அடே அப்பா இமயமலை எங்க இருக்கிறது? இமயமலை இந்தியா மேப்ல இருக்கு. அப்படியா தம்பி? இமயமலை எங்க இருக்கிறதுன்னு கேட்டா இந்தியா மேப்ல இருக்குன்னு எல்லாத்துக்கும் தான் தெரியுமா? எனக்கு தெரிஞ்சதுதானே சொல்ல முடியும். அப்படியா? இந்தியா மேப்ல இருக்கு. சபாஷ். சரி, அந்த இமயமலை சாரலுக்கு வந்து சேர்ந்தான் பாருங்க வல்லரக்கன். ஆமா. இமயமலை சாரலுக்கு வந்து சேர்ந்தான் இந்த வல்லரக்கராட்சி. அப்படியே வந்துட்டான் வல்லரக்க. சரி, அந்த இமயமலை சாரலுக்கு வருகிறான் வல்லரக்கராட்சுதன். ஆமா ஆமா ஐயா. அந்த இமயமலையிலே வந்து பாருங்க எப்படி ஆண்டவன் பகவானை நோக்கி தவம் இருக்க வேண்டும் என்று சொல்லி போட்டு என்பதாக சொல்லி அந்த வல்லரக்கராட்சுதனாகப்பட்டவன் பாருங்க எப்படி என்ன பண்ணுகின்றான் நினைக்கிறேன். அவன் தவம் இருக்க வரக்கூடிய வேளையில ஆமையா தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு பத்தி சூடம் சாம்பிராணி எல்லாம் எடுத்துக்கொண்டு புடுகெல்லாம் எடுத்துக்கொண்டு தவ பொருளை எல்லாம் கொண்டு வந்தான் அல்லவா. ஆமையா அந்த இமயமலை சாரலை வந்து சேர்ந்து கொண்டு வாருங்க. ஆமா, இதுதான் நமக்கு தவம் இருப்பதற்கு தகுந்த இடம், நமக்கு உகந்த இடம், ஏற்ற இடம். சரி, அப்படி என்று சொல்லி போட்டு அந்த தவம் இருக்கக்கூடிய இடத்தை எப்படி முடிவு செய்தான் பாருங்க. என்னையா நினைக்கிறான்? அழகாக தேர்வு செய்து ஆமா, இப்பேற்பட்ட இடம் இனி நமக்கு கிடைக்காது, கிடைக்கவே கிடைக்காது. சரி, பெரிய பெரிய ரிஷிமார்கள் பெரிய பெரிய தவசிகள் எல்லாமே பெரிய பெரிய ஞானிகள் இருந்தப்பட்ட இடம், ஞானிகள் எல்லாம் பெரிய ஞான உதய பெற்ற இடம் தான் இமயமலை. இமயமலை. சரி, இந்த இடம் விட்டால் நமக்கு இப்படிப்பட்ட இடம் இனிமேல் நமக்கு அமையாது, அப்ப கிடைக்கிற சந்தர்ப்பத்தை விடக்கூடாது அப்படி என்று சொல்லிட்டு சரி அந்த வல்லரக்கராட்சனாகப்பட்டவன் தவம் இருக்கக்கூடிய ஏற்பாடுகளை செய்கின்றான். அப்பா எப்படி செய்வானே பாருங்கண்ணா. எப்படி அப்பாடி அவன் சார்ந்து கொண்டே தரமழுகி சார்ந்து கொண்டே தரமழுகி சந்தேகத்தா கோலமிடா பாலாலே தரமழுகி பாலாலே தரமழுகி தரமழுகி பன்னீராலே கோலமிடா பன்னீரால் கோலமிடா கோலமிடா பாலாலே தரமழுகி பாலாலே தரமழுகி தரமழுகி நீராலே கோலமிடா நீராலே கோலமிடா கோலமிடா மாவளே தரை முழுகி தரை முழுகி மாவளே தரை முழுகி தரை முழுகி மாவ தரை முழுகி தரை முழுகி மஞ்சளாலே கோலமிடா மாவளே தரை முழுகி தரை முழுகி மஞ்சளாலே கோலமிடா வல்லரக்கராட்சுதனோ வல்லரக்கராட்சுதனோ சார்ந்து கொண்டு தரைமொழுகி சார்ந்து கொண்டு தரமொழுகி சந்தனத்தினால் கோலமிட்டு கோலத்தை போட்டு சரி பாலால் தரைமொழிக்கு பன்னீரால் கோலமிட்டு பன்னீரால் கோலத்தை போட்டு கோலத்துக்கு மேல ஆமையா ஒரு குருத்து வாழை இலை விரிச்சான். முதல்ல நல்லா பாத்தீங்கன்னா சாந்து கொண்டு தெளிச்சான். சரி, அழகா கோலத்தை போட்டான் கோலத்து மேல குருத்து வாழை இலை விரிச்சான். அப்படி அழகாகவே கோலமிட்ட இடத்துல குருத்து வாழை இலை விரித்து என்ன பாருங்க என்னாச்சு நம்ம வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி ஆமா யாழி யூடியூப் சேனல் மூலமா உலகமெங்கும் அப்படியே பாருங்க லைவ் ஓடிக்கொண்டிருக்கிறது. எங்க ஐயா வந்திருக்காங்க, அழகா எடுத்து போட்டுட்டு உங்க செல் எடுத்து பார்த்தாலே இப்ப வரும். ஆமா ஆமா, என்ன நடக்க வந்துட்டே இருக்கும். நம்ம கோயில் நிகழ்ச்சியில படம் பிடிப்பதுக்கு தான் அண்ணாச்சியை கூட்டு வந்திருக்கிறேன். அதான் யாழி யூடியூப் சேனல் வந்திருக்காரு. கும்ப ஏத்துறது, ஆமா சாமி ஆட்டம், முளைப்பாரி, சரி எல்லா நிகழ்ச்சியிலையும் படம் பிடித்த அண்ணா வந்து ஆமா யாழி
ஆன்மீக ரகசியங்கள் வைத்திருக்கக்கூடிய அண்ணா சேனல், ஒரே சேனல் நம்ம ஏழு யூடியூப் தான். அதான் யாழி யூடியூப் சேனல். ஆமா, அவங்க எங்க ப்ரோக்ராம் மதுரை போண்டிய ஆளு கண்டிப்பா. நமக்காக கூப்பிட்டு அழைப்புக்கு ஏற்று அன்போடு ஓடி வந்திருக்கிறாரு. ஆமா ஆமா, சரி, அங்க பாத்தீங்கன்னா கும்ப ஏத்திக்கிட்டு இருக்காங்கப்பா. அதெல்லாம் இப்ப வாங்க லைஃபா வந்துடுறா. அடே அப்பா, அப்படி பாருங்க. சரி, இந்த வல்லரக்கராட்சதனாகப்பட்டவன் ஆமா ஐயா, ஆண்டவன் பகவான் மனதில் எண்ணிக்கொண்டு ஐயா எண்ணிக்கொண்டு தவம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆமா அவன் சார்ந்து கொண்டு தரமொழிகி தரமொழிகி தரைமொழிகி சார்ந்து கொண்டு தரமொழிகி தரைமொழிகி தரைமொழிகி சந்தனத்தை கோலமிட்டா கோலமிட்டா அவன் சந்தனத்தா கோலமிட்டா கோலமிட்டா கொண்டு தரைமொழிகி 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 சந்தனத்தால் கோலமிட்டா கோலமிட்டா சந்தனத்தா கோலமிட்டா கோலமிட்டா பாலால தரமொழிகி பன்னீரால கோலமிட்டா பாதாள தரைமொழிகி பன்னீராலை கோலமிட்டா. தோசை இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆமா ஐயா, அவன் சார்ந்து கொண்டு தரமொழிகி சந்தனத்தா கோலமிட்டா சார்ந்து கொண்டு தரைமொழிகி சந்தனத்தால் கோலமிட்டா. மாவாளு தரமொழிகி மஞ்சளாளு கோலமிட்டா மாவாலே தரைமொழிகி மஞ்சளாலே கோலமிட்டா. பாலாளு தரமொழிகி தரமொழிகி தரைமொழிகி பாலாளு தரமொழிகி தரமொழிகி தரைமொழிகி பன்னீரால கோலமிட்டா கோலமிட்டா பன்னீரால கோலமிட்டா கோலமிட்டா பாலாளு தரமொழிகி 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 நீராலே கோலமிட்டா கோலமிட்டா நீராலே கோலமிட்டா. கோலமிட்டா கோலத்துக்கு மேல எல்லோ குருத்து வாழ இளவரித்தா கோலத்துக்கு மேலையெல்லோ குருத்து வாழை இலைவிரித்தா. குருத்து வாழ இள மேல தேங்காய் பழம் எடுத்து வைத்தான் குருத்து வாழை இலையிலே தேங்காய் பழம் எடுத்து வைத்தா. தேங்காய் பழம் மேல எல்லோ தெச்செண்ணைய எடுத்து வைத்தான் தேங்காய் பழம் மேலையெல்லோ தெச்சனைய எடுத்து வைத்தா. பிள்ளையார புடித்து வைத்தான் புடித்து வைத்தான் நீ பிடித்து வைத்தா. பிள்ளையார புடித்து வைத்தான் புடித்து வைத்தான் யார பிடித்து வைத்தா. இந்த வல்லரக்க ராட்சுதனோ ராட்சுதனோ இந்த வல்லரக்க ராட்சுதனோ ராட்சுதனோ யார பிடித்து வைத்தா. பிடித்து வைத்தா. புடித்து வைத்தான் வந்தருக்கு ராஜுதனோ ராஜுதனோ வந்தருக்கு ராஜுதனோ அப்படி சார்ந்து கொண்ட தரவளைக்கு சந்தனத்தால் கோலமிட்டு அழகா கோலத்தை போட்டு மாவால் தரைவளைக்கு மஞ்சளால் கோலமிட்டு அழகா ஒரு கோலத்தை போட்டு குளத்துக்கு மேலே குருத்துவாளை இலை விரித்து அழகா இலை விரித்தா. கன்னிமூ கணபதியை ஆமா ஐயா, விநாயக பெருமானை ஒரு சாணி பிள்ளையார பிடித்து வச்சாங்க. பிள்ளையார் தான் முதல்ல பிடிச்சு வச்சா. ஐயா, என்ன பிள்ளையாரை பிடித்து வைத்து மொத பூஜை பிள்ளையாருக்கு தான். முத பூசையே பிள்ளையாருக்கு தான். இன்னைக்கும் பாருங்க, சரி, ஒரு காரியத்தை நம்ம எந்த காரியத்தை நம்ம செய்தாலும் ஆமா ஐயா, முதலில் வணங்கக்கூடியது யார் தெரியுமா? யாரு யாரு முதலிலே வணங்கக்கூடிய தெய்வம் யார் தெரியுமா? யார் ஐயா? யாரை வணங்க வேண்டும்? பிள்ளை யாரை வணங்க வேண்டும்? பிள்ளையாரை முதல்ல வணங்க வேண்டும் இல்லையா? நம்ம கோயில நான் இருக்காரு பத்தியா. சுழி போட்டு செயலதையும் தொடங்கு பிள்ளையார் சுழி போட்டு செயலதையும் தொடங்கு சுழி போட்டு செயலதையும் தொடங்கு பிள்ளையார் சுழி போட்டு செயலதையும் தொடங்கு போட்டு செயலதையும் தொடங்கு பிள்ளையார் சொல்லி போட்டு செயலதையும் தொடங்கு. எந்த ஒரு காரியத்தை நம்ம எடுத்தாலும் முதல்ல பிள்ளையாரை வணங்க வேண்டும். அவருக்கு தான் முத பூஜை போறா. சரி, விநாயக பெருமானுக்கு பூஜை இட்டு அழகா பூஜை போட்டு அந்த வல்லரக்கர் ஆட்சதனாகப்பட்டவன் ஆமா ஐயா, ஆண்டவன் பகவானை நோக்கி தபசிருக்கிறான் பாருங்க. எப்படி எப்படி இருக்கிறா பாருங்க. அரகரா சிவசிவா சம்போ மகாதேவா ஆபத்தை காக்கவா அநாத ரட்சகா ஏழை பங்காளனே எங்கும் நிறைந்திருப்பவனே படி இழக்கும் பகவானே பரம்பொருளே பரமேஸ்வர கடவுளே. ஏன் அப்பா 4 இட்லி சாப்பிட்டு இருக்காரு. ரெண்டாவது ஒரு இட்லி ஆகணுங்களா? அதானே
இட்லி சாப்பிட்டுங்களா? ஆண்டவன் பகவானை எண்ணிக்கொண்டு சரி. இந்த வல்லரக்கராட்சவனாகப்பட்டவன் சிவபெருமானுடைய மந்திரத்தை சொல்லிக்கொண்டு ஆமையா. அவன் எப்படி தமருக்கிறான் பாருங்க. எப்படி எப்படி? அரகர பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா தென்னாட்டுடைய சிவனே போற்றி நாட்டுடைய இறைவா போற்றி அருள் பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திரு அண்ணாமலைக்கு அரோகரா சோமசுந்தர மூர்த்திக்கு அரோகரா அப்படி என்று சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு ஆமா. இப்படி தோமருக்கான் பார்த்தா எப்படி இருக்கான் பாத்தியல? அதான் சொல்லுவான், ஒரு மனுஷன் வாயில இருந்து ஆமா. சிவாய நமக என்று சொல்பவர்களுக்கு அபாயம் ஒரு நாளும் கிடையாது. அப்படி. அப்பா. கோயிலுக்கு வந்தா மட்டும் போராது, நம்ம என்ன செய்யணும்? இறை தொண்டாற்ற வேண்டும். கடவுள் மீது நம் பற்று வைத்து ஆமா. அதான் ஆன்மீகத்துல ஈடுபட வேண்டும். அதிகமாக ஆன்மீகத்தில ஈடுபட வேண்டும். ஒரு மனிதனாகப்பட்டவன் சொல்லுவாங்க, யானைக்கு இருப்பது தும்பிக்கை, மனுஷனுக்கு வேணும் தெய்வத்தின் மேல நம்பிக்கை, மனிதனுக்கு வேண்டும் தெய்வத்தின் மேல நம்பிக்கை. நம்பினார் கெடுவதில்லை 4 மறை தீர்க்கும். இல்லையா? சரி. இந்த வல்லரக்கராட்சதன் ஆண்டவன் பகவானை மனதிலே எண்ணிக்கொண்டு ஆமா ஆமாம் ஐயா. அவன் எப்படி தோம்பிருக்கிறான் பாருங்கண்ணா. எப்படி எப்படி? படியல்லக்கும் பகவானே சம்போ சங்கரா, படியல்லக்கும் பகவானே சம்போ சங்கரா, இவ சம்போ சங்கரா, இந்த பக்தனுக்கு வரத்தாரு சம்போ சங்கரா, பக்தனுக்கு வரத்தாரு சம்போ சங்கரா, சம்போ சங்கரா, இந்த உலகம் எல்லாம் படியளக்கும் உடையவரே பகவானே, உலகம் எல்லாம் படியளக்கும் சம்போ சங்கரா, இந்த உலகம் எல்லாம் படியளக்கும் சம்போ சங்கரா, ஓடி வந்து வரத்தாரு சம்போ சங்கரா, எனக்கு ஓடி வந்து வரத்தாரு சம்போ சங்கரா, சம்போ சங்கரா, சம்போ சங்கரா, ஓடி வந்து வரத்தை தாரும் சம்போ சங்கரா, ஓடி வந்து வரத்தை தாரும் சம்போ சங்கரா. அகிலம் எல்லாம் படியளக்கும் ஆண்டவனே பகவானே, அகிலம் எல்லாம் படியளக்கும் சம்போ சங்கரா, அகிலம் எல்லாம் படியளக்கும் சம்போ சங்கரா, சிவ சிவ சம்போ சங்கரா, அரக்கனுக்கு வரத்தாரு சம்போ சங்கரா, அரக்கனுக்கு வரத்தாரு சம்போ சங்கரா, அகிலமெல்லாம் படியளக்கும் சம்போ சங்கரா, சம்போ சங்கரா, அரக்கனுக்கு வரத்தாரும் சம்போ சங்கரா, அரக்கனுக்கு வரத்தாரும் சம்போ சங்கரா. வல்லரக்கராட்சதனோ இருந்து தவம் செய்து வாரா, ஆண்டவனை மனதில் எண்ணி அருந்தவசி செய்து வாரா, அண்ணன் தண்ணி அருந்தலையே